கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தேவாதி தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாளை நடக்கப் போகிற தேர்தலுக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியாக, தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்பி, அவருடைய வல்லமையினால, அபிஷேகத்தினால நிரப்பி நடத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என் ஆவியானவரே உமக்கு நன்றி, வார்த்தையானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8:15 இப்படியாய் சொல்கிறது, என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். ஆமென். தேவனாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள். என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பேற்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. தேவன் அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக என் தகப்பன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். அநேக இடங்கள்ல என் தேவாதி தேவனை நோக்கி ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது அப்பா. என் தேவனுடைய சமூகத்தை நாடி ஓடி ஜனங்கள் அமர்ந்து அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உபவாசத்தோடு, ஆண்டவரே அழுகையோடு, புலம்பலோடு என் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க என்பதை என் தகப்பன் அறிவிங்க. நாங்களும் உங்களுடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். என் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தகப்பனப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை என் ராஜா அங்கீகரிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகந்த தூப வர்க்கமாய் தேவனுடைய சன்னிதானத்திற்கு கிட்டி சேரணும். நாங்கள் அழுது புலம்புவதற்காக அல்ல, என் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென். என் கர்த்தருடைய சித்தம் மட்டுமே இந்த பூமியில நடைபெறணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். கர்த்தருடைய மகிமை இந்த பூமியில பிரஸ்தாபிக்கணும். அதற்காய் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எபேசியர் 1:20 சொல்லப்படுகிறது, எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் மேலான நாமம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சத்ருவானவன் இந்த முழு உலகத்தையும் அவனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்தாலும் சதா காலமும் ராஜாதி ராஜாவாய், யூத ராஜசிங்கமாய் ஆளுகை செய்கிற அண்ட சராசரங்களை படைத்த வானமேன் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று திருவலம் பற்றின நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நம் இயேசு கிறிஸ்து காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், என்றென்றும் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஒரு அரசாங்கம், அதாவது ஆளுகிற கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க, பொது செயலாளர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க, மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க, ஊரக செயலாளர்கள் இருப்பாங்க, தொகுதி செயலாளர்கள் இருப்பாங்க, பகுதி செயலாளர்கள் இருப்பாங்க. இப்படி அநேகம் பேர் ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி அவர்கள் அதில் செயல்பட்டு தங்கள் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்வாங்க. இல்லை, எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை போல இவர்கள் செயல்பட்டாலும் அவர்களுக்கு மேலாக எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும், ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். அந்த உயர்ந்த நாமத்தை உடைய தேவனை துதித்து பாடி அவரை போற்றும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அப்பதான் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்ருவின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்கும். நாம துதிக்கும் பொழுது
ஆண்டவர் நம்ம துதிக்கலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சொல்லுவோமா? அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சொல்லுவோமா? சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்.
ஹல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே 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 ஓ அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தாகத் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே ஓ இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா
மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அறிக்கை செய்வோமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம்.
பெரிய நாமத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த நாமத்தை நாங்கள் போற்றி பாடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே, நன்மைகள் செய்கிற என் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தகப்பனுடைய சத்தத்திற்கு வந்து காத்து நிற்கிறோம். என் தகப்பன் ஆச்சரியமான காரியங்களை செய்வீங்க, அதிசயமான காரியங்களை செய்வீங்க. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும், எல்லா அதிகாரங்களையும், சத்ருவின் ஆதிக்கங்களை அடக்குவீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஹல்லேலூயா. என் தகப்பன் அப்பா ஆண்டவர் அப்பா, நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே, உம்முடைய கரத்தினாலே ஆகும் சுவாமி, உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கர்த்தரை நாங்கள் பாடி கீர்த்தனை பண்ணும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வரும் உபத்திரவங்கள் குறையாது இல்ல? ஆனா பரிசுத்தவானை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆமென் 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 ஆமென். எல்லாவற்றிற்கும் நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே இவங்க தான் வரணும், இவங்க தான் வந்து நிற்கணும், இவங்கள தான் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்களை ஏற்ற வேளையில அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். அவர்களின் ஆட்சிக்கு கீழாக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்துதான் ஆகணும். எல்லாரும் நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோமா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் முறையிடுறாங்க, நாங்க முறையிடுறோம். எல்லாரும் அழுகுறாங்க, நாங்க அழுகுறோம். எல்லாரும் புலம்புறாங்க, நாங்க புலம்புறோம். அப்படி அல்ல. ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய சத்தத்திற்கு நம்மளுடைய காதுகள், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? ஞானமாய் ஜெபிக்கணுமா? குறிப்பாய் ஜெபிக்கணுமா? ஆவியினால நிரம்பி ஜெபிக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு உண்மையாய் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணுமா? அப்பேற்பட்ட ஜெபமாய் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். ஞானமாய் ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு விண்ணப்பத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த காரியத்திற்கு ஆவியானவருடைய துணையோடு தான் ஜெபிக்கணும். ஆவியானவரை வரவேற்கணும். அதான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தவானை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு முறை சாத்தான் பரிசுத்தவான்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இயற்கைகிட்ட போய் சொன்னானா, இயற்கை நீ எப்படியாவது இந்த பரிசுத்தவான்களை எல்லாரையும் அழிச்சிரு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள. கர்த்தர் அவங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலா இருக்கிறாரு. ஆமென். அவங்க கிட்ட கூட என்னால நெருங்க முடியல, நீயாவது எனக்கு உதவி செய்ய அப்படின்னு போய் கேட்டானா. அப்ப இயற்கை சொல்லிச்சான், சரி நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை வந்து நேரா சூரியன்ட்ட போச்சான். சூரியனே, இந்த பரிசுத்தவானை சுட்டரிச்சு அழிச்சிரு அப்படின்னு போய் சொல்லிச்சான். அப்ப அந்த சூரியன் சொன்னதான், ஏற்கனவே யோசுவா என்ற ஒரு பரிசுத்தவான் என்னை அடர்ந்த கருமையான மேகங்களை கொண்டு வானத்துல ஒரு நாள் முழுவதும் நான் வெளிச்சம் கொடுக்காதபடி என்னை மறைத்து வைத்து விட்டார். அதனால இந்த பரிசுத்தமான மனிதர்களை என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்ன ஆள விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா சூரியனே ஒன்றும் முடியாதுன்றுச்சு. சரி நம்ம எங்க போலாம்? கடல்கிட்ட போய் கேட்போம். கடல்கிட்ட போய் கேட்டுச்சான், கடலே நீயாவது இந்த பரிசுத்தவான்களை அழித்து விடக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப கடல் சொல்லிச்சான், அது என்னால முடியாது. ஏன்னா ஏற்கனவே மோசே என்ற பரிசுத்தவான் ஒரு சாதாரண கோளுப்பா, நீ நம்ப மாட்ட.
ஒரு சாதாரண கோலை வச்சுட்டு என்ன ரெண்டா பிளந்துட்டாரு. அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. அவர்கள் வழிபடும் நம்மையெல்லாம் படைத்த கர்த்தர் இயேசுநாதர் இறையாதே அமைதலா இருன்னு ஒரே ஒரு தடவை தான் என்னை அதட்டி அமைதியாக்கி, அது மட்டும் இல்ல, என் மீது நடந்து போனது போதாதென்று பேதுரு என்று அந்த சீஷனையும் கூட என் மேல நடக்க செய்து என் கொட்டத்தை அடக்கியது எனக்கு இன்னும் மறக்கலன்னு சொல்லிச்சான். தேவ மனுஷனுக்கு விரோதமாய் என்னால் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இயற்கை வேதனையோடு நெருப்புட்ட போச்சான். நெருப்பே, உன்னோட எரிக்கும் சக்தியினால இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் நீ அழித்து விடுன்னு சொல்லிச்சான். உடனே அது சொல்லிச்சான், ஒரு முறை என்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 பரிசுத்தவான்களை நான் அழிக்கணும்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா என் நெருப்பு வாசனை கூட அவங்க மேல படல. அவர்களுக்கு நடுவுல தேவகுமாரன் உலாவி கொண்டிருந்தார். அன்றிலிருந்து பரிசுத்தவானை கண்டாலே எனக்கு பயங்கர பயம்தான். என்னை ஆள விட்டுருச்சான். இயற்கை ரொம்ப வேதனையோடு மழையை பார்த்து போய் சொல்லிச்சான், மழையே, நீயாவது பரிசுத்தவான்களை அழிக்க கூடாதா, எனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு சொல்லி கேட்டுச்சான். அதற்கு மழை சொல்லிச்சான், ஒரு முறை இஸ்ரேல் தேசத்திற்கு மழையே பெய்யாமல் இருந்து கடும் பஞ்சத்தை உண்டாக்கியாச்சு. ஆனால் இந்த எலியா என்ற ஒரு பரிசுத்தவான் உள்ளங்கை அளவு மேகத்துல என்னை கொண்டு வந்து வெள்ளத்தையே உண்டாக்கிட்டாருப்பா. இந்த பரிசுத்தவானை என்னால ஏதோ செய்ய முடியாதுன்னு சொல்லிச்சோம். அப்போ இயற்கை ரொம்ப கோபம் கொண்டு, பரிசுத்தவானை அழிக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் இல்லையா, அவனை அழிக்கிறதுக்கு முடியவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டுச்சான். அப்ப சிருஷ்டிகள் எல்லாமே பரிசுத்தவானை அழிக்கவும் அசைக்கவும் ஒரு நாளும் முடியவே முடியாதுன்னு எல்லாம் கோரஸா சொல்லிச்சான். ஆமென், 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 ஆமென். அவங்க எல்லாம் கர்த்தர் இயேசு என்ற நாமத்தை கொண்டு நம்மையே அசைத்து விடுவார்கள் சொல்லிச்சான். ஆமென் சொல்லிரோமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையே முழு மனதார விசுவாசித்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வரும் பரிசுத்தவானை எந்த இயற்கையினாலும் எந்த சாத்தானாலும் எந்தவித சக்தியினாலும் அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. வார்த்தை சொல்கிறது ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமே, இந்த வார்த்தை உட்கொண்ட பரிசுத்தவானை எதுவும் யாராலும் எந்த சக்தியினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சுக வாழ்க்கை தேடுகிற ஆளாக இல்லாமல், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காமல், பாடுகளை எதிர்கொள்ள துணிவை தரும் கர்த்தரை மட்டுமே நம்புகிறவர்களாய் இன்றைய நாட்களை நம்ம இருக்கணும். ஆவியானவர் அதான் விரும்புகிறார். அவரே நமது அடைக்கலமும் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். ராஜாதி ராஜா அவர் தான். அநேகர் நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள் வந்தால் நம்மை காப்பாற்றுவார்கள், இல்லை அவங்க வந்துட்டா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நன்மை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. தேசத்தின் நன்மைக்காக நம்ம செபிக்கலாம். ஆனால் வரப்போகிற தலைவர்கள் சொன்ன மாதிரி இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு அழுது புலம்புவது தவறு. ஆண்டவருக்கு தெரியாதா யாரை தலைவராக தெரிந்தெடுப்பது என்பது அவருடைய சித்தம். அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார், அழகாய் முடிப்பார். வரப்போகிற எந்த தலைவரும் இந்த உலகம் படைத்த கர்த்தரை விட நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரை மீறி இவர்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நமக்கு தேவனுடைய சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்படி இருக்கும் பொழுது பூமியிலே அழிந்து போகும் பதவிக்காக அநேக கிறிஸ்தவர்களை அடித்து கொள்றாங்கல்ல. நம்ம யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடலாம், அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் மூலம் உலகமே மாறிவிடும் சொல்லி நினைக்கிறது முற்றிலுமான ஒரு தவறு. தேவன் ஒருவரே நம்முடைய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவருக்கு சித்தமானவர்களை கொண்டு வரும்படியாக அவரிடத்துல நம்ம கேட்போம்.
இல்ல, தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சியினால செய்தித்தாளில் வாசிக்கிற கருத்து கணிப்பை அவங்க பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிற அநேக ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க. சில தீர்க்க தரிசனங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை ஆதரிப்பவையாக மாறிக்கொண்டிருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்றை நினைவில் நம்ம வைத்துக்கணும். நம்முடைய கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? எந்த தேசத்தில் அதிபராக, பிரதமராக, முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் துவக்கத்தை முடிவிலிருந்தும் முடிவை துவக்கத்திலிருந்தும் பார்க்கிறவர். ஆமென். அடுத்த அதிபர் நேபுகாத்நேச்சாராக இருந்தாலும், புரிந்து கொள்ளுங்கள், தரியுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? தானியேலாக இருக்கிறோமா தான் முக்கியம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். யார் ஆட்சிக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட ஆட்சி இந்த பூமியில நடந்தாலும் நம்மளைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ தானியேலா இருக்கிறியா? நீ எஸ்தரா இருக்கிறியா? நீ பவுலா இருக்கிறியா? நீ யோசேப்பா இருக்கிறியா? இதுதான் ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பா அவங்க வரணும், இவங்க வரணும் என்று ஜெபிப்பதை விட, என் தேவனுக்கு சித்தமானவர்கள் இந்த பூமியை ஆளும் பொழுது நான் தானியேலா இருக்கணும் ஆண்டவரே. தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய ஜனங்களுடைய காரியமும் ஜெயமாகவே இருக்கும். ஏரோது வரலாம் போகலாம், பிலாத்து வரலாம் போகலாம், ஆனால் கர்த்தர் என்றென்றும் ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ராஜாத்திகள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை நம்பி நம்ம ஏமாந்து போகாமல் நம்மளுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணுமே தவிர எந்த மனுஷனையும் கடவுளாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே என்ன தானியேலாய் மாற்றுங்கப்பா, என்ன எஸ்தரை போல மாற்றுங்கப்பா, என்ன பவுலை போல மாற்றுங்கப்பா, எங்களை தீர்க்கதரிசிகளாய் இந்த நாட்கள்ல மாற்றுங்கப்பா, எலியாவாய், எலிசாக்களாய். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பேற்பட்டவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தீர்க்க தரிசிகளாய் எங்களை இந்த உலகத்துல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே 3 நேரம் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எஸ்தரை போல திறப்புல நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. மோசேயை போல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஆண்டவரை ஜெபித்து அப்பா ஒரு ரட்சகனாய் எங்களை மாற்றுங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நன்றி சுவாமி. நன்றி நன்றி. ஒரு பவுலை போல நாங்கள் எழும்பணும், தேசங்களை சுதந்தரிக்கணும், ஆத்தும பாரத்தை எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. சுவிசேஷம் தீவிரம் ஆண்டவரே சொல்லணும். ராஜ்யங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாம் என் தேவனுடையதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. நன்றி. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். அபிஷேக வல்லமை தாரும்
அபிஷேகத்தோடே அதிகாரத்தோடே ஒரு தலைமுறை எழும்பட்டும். அபிஷேகத்தோடே அதிகாரத்தோடே ஒரு தலைமுறை எழும்பட்டும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். ஒரு பவுலை போல் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். 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 அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. சொல்வோமா? அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரம் சொல்லவே. ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரம் சொல்லவே. ஒரு பவுலை போல் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலை போல தேசத்தை கலக்குகிறவர்களாக, தேசத்திற்கு நன்மையை கொண்டு வருகிறவர்களாக, வல்லமையான பிள்ளைகளாக, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து வரங்களை, கனிகளை, கிருபா வரங்களை பெற்றவர்களாக, தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்குகிறவர்களாக எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஒரு பவுலை போல் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ஒரு பவுலை போல் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இந்த மதிய வேளையிலும் என் தேவாதி தேவனப்பா எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்திற்காய் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தேசத்தின் நன்மைக்காய் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தகப்பனுடைய சித்தத்திற்காய் நாங்கள் காத்திருந்து செபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தகப்பன், என் ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம், தானியேல் எழும்பணும், எஸ்தர்கள் எழும்பணும், பவுல் எழும்பணும், யோசேப்பு எழும்பணும், எலியா எழும்பணும், எலிசாக்கள் எழும்பணும், மோசேக்கள் எழும்பணும், யோசுவாக்கள் எழும்பணும், தேசத்தை கலக்கணும். அப்பா ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவர்கள் எழும்பும்படியாக என் தகப்பன், என் தகப்பன், என் தகப்பன் விரும்புறீங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோமே ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நீங்க ஆளுகை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களா எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்களே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவாய் உம்மை தள்ளிவிட்டு அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா எங்களுக்கு கட்டாயமாய் வேண்டும் என்று அவர்கள் கேட்ட விருப்பத்தின்படியே சவுலை நீ ராஜாவாய் அரியணையை ஏற்றினீங்களேப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்து கொண்டே இருந்ததுனால ஆண்டவரே, இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக நீர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் ஆண்டவரே, சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவருக்கும் பிரியமா இல்ல, ஜனங்களையும் சரியான பாதையில் அவன் நடத்தல. அதனால் சவுல் ராஜாவா இராதபடிக்கு நீர் புறக்கணித்து அவனை தள்ளிவிட்டு அந்த இடத்துல தாவீதை ராஜாவாய் உயர்த்தினீர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிவோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ராஜாதி ராஜாவுக்கு சித்தமானவர்களை அப்பா நீர் ஆளுகை செய்யும்படியாக எங்கள் தேசத்தில் நீர் வைப்பீர் என்று விசுவாசத்தோடு வந்து நிற்கிறோம். அப்பா உம்முடைய கரங்கள்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி.
அப்பா நாங்கள் செபிக்க போறோம். என் ஆவியானவர் அப்பா எங்களுடைய செபத்திற்கு அப்பா நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நல்லவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செபிக்க போறோம்ப்பா. என் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் பிதாவின் சித்தம் அறிந்து செபிக்கும்படியான கிருபையை கொடுப்பீராக. அப்பா செபிக்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் என் தகப்பன் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நாளை நடக்க போகிற இந்த தேர்தலுக்காய் நாங்கள் செபிக்க போறோம். என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் சுவாமி. அப்பா நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ராஜா. நன்றி தகப்பனே. அப்பேற்பட்ட தேவாதி தேவனிடத்துல நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் சுவாமி. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோமே. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. என் ராஜா அப்பா அழகா எழுதி வைத்திருக்கிறீங்களேப்பா இந்த வார்த்தையின் படியாய். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா அதிகாரத்தில் வரப்போகிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். முதலாவது நம்முடைய தேசத்திற்காக தேசத்தின் சமாதானத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்திருக்கிற அப்பா இந்த அருமையான நல்ல தேசத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ராஜா கொடுத்திருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் அருமையான தேசம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சுவாமி. அப்பேற்பட்ட தேவன் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று உபாகம் 8:10 வாசிக்கிறோமே சுவாமி. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. இம்மட்டும் இந்த நேரம் மட்டும் எங்கள் தேசத்துல நீர் கொடுத்திருக்கிற எல்லாவித நன்மைகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தலைவர்களுக்காகவும் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் 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 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தகப்பனுக்கு ஓ ஹல்லேலூயா நன்றி 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 நன்றி. இந்த தேசத்துல தேவன் எங்களை பிறக்க வைத்ததற்காய் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல தேசத்தை கொடுத்ததற்காய் நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே. நம்ம ஜெபிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பைபிள் இருக்கிறவங்க யாராவது வாசிக்கலாமா? கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு பவுல் சொல்றாரு. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படவும் நல்லாட்சி அமையவும் தேவனுக்கு சித்தமானவர்களை தேவன் தேசத்திற்கு கொடுக்கவும் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் நம்முடைய தேசம் முழுவதும் பரம்பி மகிமைப்படும்படியாக துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நம்மை விடுவிக்கும்படிக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். சாத்தானின் தந்திரங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட போறதுக்காக இப்பவே நம்ம ஜெபித்திரலாம்.
யாரு ஜெபிக்கிறீங்க? அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில ஆண்டவரே, பெண்களாக நாங்கள் கூடி ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, நாளைக்கு நடக்கக்கூடிய ஆண்டவரே இந்த தேர்தலில் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே 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 உம்முடைய வசனம் ஆண்டவரே மகிமைப்படுவது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படும் என்றுக்குங்க. திருக்குறள் ஆகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்க நல்ல மனிதர்களை எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, நீங்க ஆண்டவரே ஒழுங்கு கிரகமாக ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நேர்மையாகவும் உண்மையாகவும் ஆண்டவரே தேர்தலில் ஆண்டவரே நல்ல ஓட்டு போடுறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து அறிந்து கொள்வீரப்பா. நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து ஆண்டவரே ஜனங்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் ஆண்டவரே எந்த ஒரு இது எந்த ஒரு குற்றம் இல்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் நேர்மையாக ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே ஓட்டு போடுறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீங்க ஆண்டவரே நீர் வாக்களிக்கிறதுக்கு நீங்க மகிமைப்படணும் ராஜா. உடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய எந்த ஸ்தானத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த இந்தியாவில் ஆண்டவரே நீர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் நீங்கப்பா. நீங்க நல்ல ஆட்சி நீர் அமைத்து கொடுப்பீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே முதல் முடிவரை ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம் ராஜா. நல்ல ஆண்டவரே மனிதர்களை எங்களுக்கு தாங்க, தலைவர்களை தாங்க ராஜா. நீங்க ஆண்டவரே வலிமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எந்த ஒரு விரோதமான யாரும் ஆண்டவரே ராதபடிக்கு உமக்கு ஆண்டவரே முக்கி கீழ்ப்படிந்த உங்களுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து நல்ல ஆட்சிகளை நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தந்ததுக்கா நன்றி ராஜா. நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி ஆண்டவரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மனதில் ஆண்டவரே உண்மையான தெய்வம் நீங்க ஏசப்பா. நீங்க நல்ல தலைவர்களை நீங்க எங்களுக்கு தருவீங்க என்று ஒவ்வொருத்தவங்களும் மனதில் வைத்து வாக்களிக்க தெய்வம் தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்க உண்மை உள்ள தேவன் ராஜா. நீ பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா. உண்மை தேடி நாடி வருகிற ஜனங்களை எப்பொழுது ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருந்து எங்களை ஆண்டவரே உண்மையாக நீர் வழி நடத்தப்படுறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் வாக்களிக்கக்கூடிய ஜனங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நல்ல தலைவர்கள் வேண்டும் என்பதை அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருத்தங்க வாக்களிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தாமே மகிமைப்படணும் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே கோட்பாடும் கேடுபாடும் நடக்காதபடிக்கு நீங்க அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தேவதூதரை கட்டளையிடுங்க ராஜா. அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஆண்டவரே மந்திரம் தந்திரம் எந்திரம் எந்த ஒரு வேறுபாடு இல்லாதபடிக்கு நீங்க ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் தாமே ஒவ்வொரு வேர்களும் மனதிலும் ஆண்டவரே நல்ல தலைவர்கள் வேண்டும் என்பதை உண்மையாகவும் ஆண்டவரே ஒழுக்கமாக ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கழிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க மகிமையா உள்ள தேவனப்பா. ஒவ்வொரு மகிமையினாலும் நீங்க ஒரு நாளும் நிரப்பி இருக்காங்க. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு வேண்டுதலுக்கும் நல்ல தலைவர்களை நீங்க கொடுத்துட வைப்பாங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. நீங்க மகிமைப்படுங்க. ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவில ஏற்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தப்பனே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்பதாக கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறதுக்காய் தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தமானவர்களை தேவன் தேசத்திற்கு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து நிதானித்து வாக்களிக்கவும் தேவனுடைய கட்டளையை சரியாய் நிறைவேற்றவும் கர்த்தருடைய சித்தம் அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வைக்கவும் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாக்களிக்கும்படியாக நம்ம செபிக்கலாம். அது மட்டும் இல்லை, கொலோசியர் 4:4 சொல்லப்படுகிறது, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி வருகிற ஆட்சியானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். திருவசனம் செல்லும்படியான ஒரு திறந்த வாசலை
அமைத்து கொடுக்கும்படியான ஒரு ஆட்சி வரணும். ஸோ அதற்காக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிப்போம். இதற்காக யாராவது செபிங்க. அப்பா பிதாவே, ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியப்பா, சுத்திரம் ஆண்டவரே, அப்பா சுத்திரம் ராஜா, தேசத்துக்காகவும் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, அப்பா எங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக நன்றியப்பா, 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 சுத்திரம் ராஜா, ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஒவ்வொரு அப்பா சுத்திரம் ராஜா கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, அப்பா ஆவியானவரே, அப்பா அப்பா நீங்க அப்பா உணர்வுல எடுத்து தாங்கப்பா, அப்பா யாருக்கு ஆண்டவரே, அப்பா சுத்திரம் ராஜா ஓட்டு போடுண்டு அப்பா உணர்வுல எடுத்து தாங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, அப்பா ஒவ்வொரு அப்பா எத்தனை சபைகளிலும் ஆண்டவரே அப்பா, அப்பா சுதரம் ராஜா எத்தனை இடங்களிலும் ஆண்டவரே அப்பா, சர்ச்சிலையும் ஆண்டவரே அப்பா, அப்பா எத்தனை இடம் உண்மை அப்பா தொழுது கொள்கிற இடங்கள் எல்லாமே அப்பா சுதரம் ராஜா உங்க நாம மகிமைப்படும்படியா இல்லாமல் அப்பா சுதரம் ராஜா, அப்பா அப்பா சுதரம் ராஜா எத்தனை எம்எல்ஏ அப்பா அவங்க நல்லது பண்றாங்க, அது கட்டி கொடுக்குறாங்க, அப்பா சுதரம் ராஜா எத்தனையோ அப்பா ஏமாந்து போகாத படிக்க ஆவியானவரே நீங்க அப்பா சுதரம் ராஜா அப்பா அவங்களோட பேர் அப்பா மனிதர்களை பேரு உயர்த்தாத படிக்க அப்பா சுதரம் ராஜா உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா சுதரம் ராஜா, இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்ட்டு அப்பா சுதரம் ராஜா, அப்பா தீர்க்க தரிசனம் அப்பா, அப்பா சுதரம் ராஜா நீங்க தான் அப்பா சுதரம் ராஜா முதல் தீர்க்க தரிசி அப்பா, அப்போ அப்பா சுதரம் ராஜா சர்வ வல்லமையுள்ள தீர்க்க தரிசனம் நீங்க அப்பா தீர்க்க தரிசி அப்பா, நன்றி தகப்பனே, அப்பா சுதரம் உங்க சித்தத்தின் படி அப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அப்பா சுத்திரம் ராஜா அப்பா, அப்பா அர்ப்பணிக்க அப்பா ஒப்பு கொடுக்க அப்பா நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா, கேட்க கூடாது சுவாமி அங்கதான் வேணும் இவங்கதான் வேணும் இவங்கதான் வரணும்ட்டு அப்பா, அப்பா சுத்திரம் ராஜா குறிப்பிட்ட மனிதர்களே அப்பா சொல்லாமல் ஆண்டவரே அப்பா, ஆவியானவரே ஆண்டவரே அப்பா, அப்பா சுத்திரம் ராஜா நீங்க அப்பா அப்பா உங்களுக்கு தெரியும் சுவாமி அப்பா யாரு கொடுக்கணும் என்ன பண்ணணும்ட்டு அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா, நன்றி தகப்பனே நீங்க கொடுங்க அப்பா, தேர்ந்தெடுத்து கொடுங்கப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, ஆவியானவரே நன்றி அப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே உங்க ஆளுகைக்குள்ளப்பா, அப்பா சோத்திரம் ராஜா ஆளுகை செய்யும் ஆவியானவரே நன்றி தகப்பனே அப்பா, உங்க ஆளுகைக்குள் வரணும் அப்பா சோத்திரம் ராஜா, நீங்க அப்பா யாரை தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்களோ அப்பா அவங்கள அப்பா உமக்குள்ள ஆளுகை அப்பா நீங்க செய்யணும் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, அப்பா சோத்திரம் ராஜா நீங்க அவங்களே ஆளுகை செய்யுங்க, அவங்க அப்பா சோத்திரம் ராஜா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்பா சோத்திரம் ராஜா அவங்க மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்பா சோத்திரம் ராஜா நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, அப்பா ஏமாந்து போகாத படிக்க அப்பா சுத்திரம் ராஜா அப்பா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டவரே அப்ப கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகாத படிக்க அப்பா நீங்க ஆண்டவரே ஆவியானவரே உணர்வுள்ள எடுத்ததை தாங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, அப்பா சோத்திரம் ஆண்டவரே லாபமான அனைத்தையும் ஆண்டவரே நஷ்டம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் ஆண்டவரே சொல்லிருங்க வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலம் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவாயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது என்கிறார், நாமோ கெட்டு போகாம பின்வாங்குகிறவரா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கோம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே மாத்திரம் ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, அப்பா சுத்திரம் ராஜா எந்த மனிதர்களையும் ஆண்டவரே அப்பா நம்பாமல் ஆண்டவரே அப்பா சுத்திரம் ராஜா எங்க நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவரே கிறிஸ்துவ ஆண்டவரே அப்ப நன்றி தகப்பனே அப்பா உண்மை ஆண்டவரே விசுவசிக்கவும் ஆண்டவரே அப்பா நம்பவும் அப்பா நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்குரியது அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா விசுவாச உள்ளங்களையும் தேவன் தொடும்படியாக தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேறும்படியாக தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம செபிக்கும் போது தேவ திட்டமும் நோக்கமும் நம்மை கொண்டு ஆண்டவர் நடத்துவார். நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைவதற்கு நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் நம்மளுக்கு உதவி செய்யும். ஜாதி மதவாத அரசியல் கட்சிகள் விழுவதற்கு, பொய் பிரச்சாரங்கள் பலமிழந்து போவதற்கு, ஜனநாயகம் நிலைநாட்டப்படுவதற்கு, நன்மையான திட்டங்கள் கொண்டு வரப்படுவதற்கு, ஜனங்கள் சேமத்தை காண்பதற்கு, நம்மளுடைய தேசத்தில் அமைதி சமாதானம் செழிப்பு உண்டாவதற்கு, சுவிசேஷத்திற்கு வாசல்கள் திறக்கப்படுவதற்கு, சுகவாழ்வு சம்பூரணம் பிறப்பதற்கு, அதிகாரிகளுக்குள்ள தேவ பயம் காணப்படுவதற்கு, சமூக விரோத செயல்கள் குறைவதற்கு,
ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு, இரட்சகரை அறிந்து கொள்வதற்கு, ஜனங்களுக்குள் ஒரு களி கூறுதல் உண்டாவதற்கு, தேவ ஆளுகையின் கரம் நீட்டப்படுவதற்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். இத்தனை காரியங்களை நம்ம ஜெபம் அழகாய் நிறைவேற்றி முடிக்கும். அதனால ஜெபிக்க தயங்காதீங்க. ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டோடைய காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அடுத்ததாய் நம்ம ஜெபிக்க போகிற காரியம் நாளை நடக்கவிருக்கும் வாக்குப்பதிவு தேர்தல் மையங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அங்கே எந்தவித கலவரமோ வன்முறையோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் அமைதியான முறையில் தேர்தல் வாக்களிப்பு நடக்கவும், ஜனங்கள் ஒத்துழைக்கவும், அரசியல்வாதிகள் அமைதியாய் அவர்களுடைய வேலையை சரியாய் செய்யவும், தேவ ஞானத்தோடு எல்லாரும் செயல்படவும், நல்ல கால சூழ்நிலையை தேவன் நம்மளுக்கு அமைத்து தரவும், நல்ல முடிவினை தேவன் நம்மளுக்கு தரும்படியாக, எந்த ஏமாற்று வேலைகளும் தந்திரங்களும் நடக்காதபடி தேவ கரம் ஒவ்வொருத்தர் மேலேயும் தங்கி இருக்கும்படியாக, தேவன் அற்புதம் செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் அல்லவா, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர் அல்லவா சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் இந்த எல்லாவற்றையும் உருவாக்க நீர் அப்பா. இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற நல்ல தெய்வம் நீர் சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், சர்வ சிருஷ்டியாய் அப்பா எங்களுக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அப்பா. அப்பா நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, உமக்கு மறைவானது ஒன்று இல்லப்பா. உம்மோட பார்வையில எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறபடினால நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் இந்த மத்திய வேலையில அப்பா எங்கள் சகோதரிகளாய் ஒன்று கூடி என்ன நோக்கத்திற்காய் நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று எங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறீங்கப்பா. நாளை தினத்திலே நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காய் தகப்பனே நாங்கள் உபவாசித்துமை நோக்கி அப்பா எங்கள் கண்களை ஏறெடுத்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் சுவாமி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறது இந்த ஒத்தாசை வரும் என்று சொல்லி அப்பா எங்க எல்லாரும் ஒன்று கூடி துதிக்கிறோம் அப்பா. மெய்யான தேவனே, எங்கள் தகப்பனே, எங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே அப்பா, எல்லாவற்றையும் ஆளுகிற எங்கள் ஆளுமை தத்துவத்தை உடையவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாளை தினத்திலே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓட்டு போடுவதற்காய் தேர்தலுக்காய் அப்பா மக்கள் எல்லா ஊர்களுக்கும் அப்பா செல்லுவார்கள் தகப்பனே. எந்தெந்த ஊர்களில் வாக்குச்சாவடி நடக்கிறதோ தகப்பனே, இந்த தமிழ்நாடு முழுக்க ஆண்டவரே அப்பா, இந்த இந்தியா முழுக்க உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ என் தகப்பனுடைய கரம், பாதுகாப்பின் கரம், பராக்கிரமம் உள்ள கரம், ஆளுகை செய்கிற கரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு மறைவானது ஒன்று இல்லப்பா. அப்பா சங்கீதம் 139 போட்டது போல என் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் வான மண்டலத்துக்கு ஏறினாலும் உங்களோட கரம் அங்கே இருக்கிறதப்பா. ஏசப்பா, உமக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எல்லாருடைய இருதயத்தையும் சிந்தையும் என் தகப்பன் நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க தகப்பன் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா, ஒரு பாதுகாவல் உண்டாகட்டும். அமைதியாய் தகப்பனை ஒழுங்கும் கிரயமுமாய் தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிஷாலா ரூதானா ரபுஷந்து அப்பா மக்களுக்கு விரோதமாய் தகப்பனை ஓட்டு போடுற இடங்களிலே நடக்கிற எல்லா சூழ்ச்சிகளை என் தகப்பன் தவிடுபடியாக்கி போடுங்கப்பா. என் அப்பாவுடைய சமூகம் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மேக சம்பத்தை கொண்டு என் தகப்பன் தட்ப வெட்ப சூழ்நிலையை அப்பா மாற்றி கொடுங்க. வெயில் தாகம் இராதபடிக்கு அப்பா ஜனங்கள் அழகும் கீர்த்தியுமாய் வந்து தகப்பனை ஒழுங்காய் அப்பா வாக்குப்பதிவிட என் தகப்பன் கிருபை செய்யுங்க. நாளை தினத்துல நடக்க போற அந்த அமைதியுள்ள தேர்தலுக்காய் தகப்பன் அந்த மேக ஸ்தம்பத்தை வைத்து
நினைத்து என் தகப்பன் நடக்க போறதை நினைத்து என் தகப்பன் ஒரு நல்ல அப்பா உமக்கு சித்தமானவர்களை தகப்பனே என் அப்பாவோட சமூகம் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை இந்த அரியணையில அமர செய்ய போற தயவுக்காய் நன்றி அப்பா. ஏற்கனவே நீங்க அப்பா அவங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க தகப்பனே. நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டாலும் என் அப்பாவுக்கு சித்தமானவர் அப்பா உமக்கு தெரியும் அப்பா. உமக்கு சித்தமானது உங்களோட கருத்தினால வாய்க்கும். அது எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது சுவாமி. எத்தனை ஜனங்கள் அப்பா பயந்தத்தோட நடுக்கத்தோட என்னாகுமோ தகப்பனே என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க சொல்லியிருக்கீங்க கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாய் நாளை தினத்திலே அமைதலாய் அமெரிக்கையாய் தகப்பனே அமைதலாய் தகப்பனே ஓட்டு போடணும்ப்பா. எல்லா ஜனங்களுக்கு விழிப்புணர்வை கொடுங்க தகப்பனே. ஏனோ தானோ என்று பணத்துக்கு விரயம் போகாதபடிக்கு என் அப்பாவுடைய சமூகத்திலே அப்பா நீங்க பாதுகாவலாய் அக்கினி மதிலாய் அப்பா எல்லா இடத்திலும் சமாதானத்தின் தேவன் அப்பா. நீ சமாதான பிரபுவாய் இருங்க அப்பா. இந்த சூழ்நிலையில் நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. பரலோகத்துல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்துல உங்க சித்தம் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அப்பா மக்களுக்கு இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறேன் என்று. நாளை தினத்திலே என் தகப்பன் அதை தீர்மானித்து இருக்கிறீங்க. உங்களுடைய தீர்மானம் இயேசுவின் நாமத்தினால என் அப்பாவுடைய தீர்மானம் நிறைவேறுவதாக தகப்பனே. எல்லாருக்கும் உடல்நிலை அப்பா எது கேடும் வராத படிக்கு பலத்தை கொடுங்கப்பா. அதே போல அங்க உட்கார்ந்து இருக்க எல்லா டீச்சர்ஸ் எல்லா மக்களும் ஆண்டவரே அங்க ஓட்டு பதிவிடுறதுக்கு எல்லாம் இருக்கிற எல்லா மக்களும் என் தகப்பனோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எந்த குளறுபடியும் இராத படிக்கு எந்த பிரச்சனையும் இராத படிக்கு என் அப்பாவுடைய சமூகம் முன்னும் பின்னும் இடதுபுறம் வலதுபுறம் பக்கத்துணையும் பாதுகாவலமா இருக்கட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. என் தகப்பன் ஜெயம் எடுக்க போறீங்க. என் அப்பாவுடைய நாமம் பிரஸ்தாபப்பட போகிறது. என் அப்பாவோட மகிமை விளங்க போற தயவுக்காய் நன்றி சுவாமி. நீங்க செய்யுங்கப்பா. நீங்க நீங்க நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கு எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் அப்பாவோட நாமம் மகிமைப்படுவதாக. அப்பாவோட நாம மாத்திரம் பிரஸ்தாபப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் 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 ஆமென். ஏசாயா 37:32 படி சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென் ஆமென் ஆமென். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 2:21 வாசிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீதிமொழிகள் 21:1 சொல்கிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமென். அதே தானியேல் 5:21 உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவர் ஏற்கனவே நம்மளோட வேதாகமத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய சிங்காசனம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஆமென். எரேமியா 23:5 நம்ம வாசிக்கிறோம், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து என்று சங்கீதம் 18:50 நம்ம வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 47:2 உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 146:10 கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா நமக்காய் எழுந்திருந்து இந்த காரியத்தை நடப்பிக்க போவதற்காக, தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போவதற்காக, மனுஷரின் ஆலோசனை அபத்தமாக்கி தேவனுடைய ஆலோசனை மட்டுமே பூமியில் நிறைவேற போவதற்காக, தேவனுக்கு சித்தமான ஆட்சி அமைந்து நல்ல தலைவர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்கள் சரியான முறையில் நல்லாட்சி செய்யணும், ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை வகுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். ஸோ அந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும்
ஜனங்களிடையே வந்து எந்தவித காரியங்களும் வன்முறைகளும் எதுவும் வராதபடி மக்கள் காத்திருந்து பொறுமையை காத்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆட்சியில் அமருகிறவர்கள் தேவனுக்கு உண்மையாய் ஆட்சி செய்யும்படியாக பொறுப்புகளை சரியாய் நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய கரத்துல நம்ம அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். தேசம் முழுமையும் தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். யாராவது ஜெபிக்கிறீங்களா? பரலோபிதாவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஐயா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டிற்காக கர்த்தாவே, விசேஷமா இந்த எலெக்ஷனுக்காக கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும்படி நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த பாரத்திற்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த எலெக்ஷன் எஸ்பெஷலி நாளைக்கு நடக்க போகிற இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்காகவும் இந்திய தேசத்துல நடக்கிற எலெக்ஷனுக்காகவும் கர்த்தாவே, ஆண்டவரே மடத்திலே ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே உமது சமாதானத்தினாலே, உமது சந்தோஷத்தினாலே, உமது சௌக்கியத்தினாலே, ஆண்டவரே கர்த்தாவே, உமது செழிப்பினாலே கர்த்தாவே, ஆண்டவரே நிரம்பவும் மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே விடுதலையோடு கர்த்தாவே சமாதானத்தோடு கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே குடும்பத்தோடு கர்த்தாவே எந்தவித திகிலும் எந்தவித அச்சமும் ஆண்டவரே கர்த்தாவே எந்தவித குறைவும் இல்லாமல் நிறைவாக வாழ்வது கர்த்தாவே உமது சித்தமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கர்த்தாவே ஆண்டவரே வரும்படியாக கர்த்தாவே நாங்கள் இடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தாவே வேண்டுகிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு சித்தமானவர்களை கர்த்தாவே நீர் கர்த்தாவே அதிகாரியாக்குகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமது கர்த்தாவே கர்த்தத்துவம், உமது மகத்துவம் கர்த்தாவே இந்த சர்வ உலகத்தை ஆளுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீரப்பா. எல்ஷடாய் கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் மத்தியில உலாவுகிற கர்த்தர் இந்த என்டையர் இந்தியாவையும் கர்த்தாவே, இந்த தமிழ்நாட்டையும் கர்த்தாவே, எஸ்பெஷலி ஆண்டவரே இந்த எலெக்ஷன் டைம்ல கர்த்தாவே விசேஷித்த கிருபை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உமது ஆளுகை கர்த்தாவே முற்றிலுமாக ஆண்டவரே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இந்த தேசத்தையும் தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய ஆட்சியாளர்கள் கர்த்தாவே நேர்மையாக ஆண்டவரே உமக்கு உண்மையாக ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களாக சத்தியத்தை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஃபாலோ பண்றவங்களாக கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே நல்ல திட்டங்களையும் நல்ல ஸ்கீம்ஸையும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே மக்களுக்கு கர்த்தாவே ஏற்ற மக்களுக்கு மட்டும் இல்லப்பா ஆண்டவரே இந்த என்டையர் கர்த்தாவே நேச்சுரல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிளைமேட் எல்லாத்தையும் கர்த்தாவே பாதுகாக்கப்பட ரீதியில ஆண்டவரே எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளையும் கர்த்தாவே ஆண்டவரே சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் முதியவர் வரைக்கும் கர்த்தாவே ஒரு விடுதலையோடு ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஆண்டவரே ஒரு நிலையை உருவாக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்டோடு இருக்கிற மக்களாக நீங்க மாத்துங்கப்பா. அப்படிப்பட்ட மக்களை நீங்க கொண்டு வாங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா. நாங்கள் எதை கேட்டால் நீ தருகிற கர்த்தரா இருக்கிறீரப்பா. நாங்கள் அமைதியுள்ளவர்களாய் ஜீவனம் முடிக்கு துரைத்தனங்களுக்காக அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு நீ சொல்லி இருக்கிறீர். உமது சித்தத்தின்படி உமது வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் இந்த காரியத்தை கர்த்தாவே இடத்துல கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த தேசத்திலே கர்த்தாவே உண்மை குறித்து அறிகிற அறிவு கர்த்தாவே மக்களுக்கு வரத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆண்டவரே சிச்சுவேஷனை கர்த்தாவே ஆண்டவரே உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையத்தக்கதாக கர்த்தாவே நீங்க கிருபை தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா துதிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே கேள்விப்படாமல் விசுவாசிக்க முடியாதே அப்பா. தகப்பனே ஆண்டவரே உம்மை குறித்த சத்தியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எந்தவித இடர்பாடும் இன்றி கர்த்தாவே மக்கள் கர்த்தாவே கேட்கத்தக்கதாக ஆண்டவரே வசனம் கர்த்தாவே விருத்தி அடையத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கர்த்தாவே கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சி கர்த்தாவே ஆண்டவரே வர கர்த்தாவே மக்கள் கர்த்தாவே சுபிட்சமாக கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வளர கர்த்தாவே உலகம் முழுவதும் அந்த இந்தியா முழுவதும் கர்த்தாவே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே அப்படிப்பட்ட
ஒரு அதிகாரங்களை கர்த்தாவே நீங்க கொண்டு வருகிறபடியா உமக்கு நன்றி தெரிவிக்கிறப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. இதுவரையும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களையும் கர்த்தாவே சிட்டிசன்ஸாக இங்க வைத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம். வரக்கூடிய புதிய ஆட்சியில கர்த்தாவே நிச்சயமாகவே உமது வல்லமை விளங்கப் போகிறபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறப்பா தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நமக்காக எழுந்திருந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தில் ஒரு சமாதானம் உள்ள தேர்தலை தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக, தேவனுக்கு சித்தமானவர்கள் எழும்பும்படியாக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆட்சியாளர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:28 சொல்லப்படுகிறது, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். அதே நீதிமொழிகள் 28:15 நம்ம வாசிக்கிறோம், ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் என்று. நீதிமொழிகள் 29:4 நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலை நிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்த்து போடுகிறான். நீதிமொழிகள் 29:14 ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். ஆமென். நீதிமொழிகள் 25:3 வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்து முடியாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:13 நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ஆமென். சங்கீதம் 102:17 ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். ஆமென். கடைசியா நீதிமொழிகள் 16:12 அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஒரு நீதியுள்ள ஒரு சிங்காசனம், நீதியுள்ள ஆட்சி இந்த தேசத்துல இருக்கணும் அப்பா. இந்த ராஜாக்கள், வருகிற ராஜாக்கள் உம்முடைய மகிமைக்கு பயப்படும்படியான ஒரு பயத்தோடு இருக்கும்படியாய், உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் தேர்ந்தெடுக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திரம். நீரே உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு இந்த தேசம் முழுவதும் என் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். என் தகப்பன் தெரிந்தெடுக்கிற பிள்ளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தலைவரை தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்பா. அப்பா எதற்கும் நாங்கள் அஞ்சி நிற்க தேவையில்லை, எதற்கும் மற்றவர்கள் மாதிரி நாங்கள் கலங்கி நிற்க தேவையில்லை. யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க என்ற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாம் மீடியாலையும் புகுந்து நாங்கள் பார்க்க தேவையில்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரின் ஆண்டவரே வைராக்கியம் இதை செய்யும் அப்பா, வைராக்கியம் இதை செய்யும். நிச்சயமாகவே காரியத்தை செய்து முடிக்கும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு சித்தமானவரை தகப்பனீர் தெரிந்தெடுத்து அப்பா ஸ்தோத்திரம் சகல ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆலோசனையினாலும் ஆண்டவரே மனுஷர் தயவினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் தெய்வீக வல்லமையினாலும் என் தேவன் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஜனங்களுக்கு ஏற்ற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு தலைவராய் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எந்தவித கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொடுக்காதவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து வாழ்கிற நீதியுள்ள சிங்காசனம் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஏழை
மக்களை ஜனங்களை அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நீதியுள்ள தலைவராய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநியாயங்களை தட்டி கேட்கிற மனிதனாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாவீதை போல அப்பா தாவீதை போல தகப்பனே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆட்சி செய்யக்கூடிய ஞானம் அறிவு திறமை ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவன் மேல அன்பு அப்பா ஸ்தோத்திரம் தேவனை தேடுகிற ஆவல் எல்லாவற்றையுமே தேவனீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அமைதலா இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல தலைவர்களை என் தேவன் நியமித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருக்கு கீழே நியமிக்க போகிற எல்லா தலைவர்களையும் என் தேவனுடைய கரங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா பட்டணங்களிலும் ஆண்டவரே அப்பா அமருகிற எல்லா தலைவர்களையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். நேர்மையான தலைவர்களாய் தேவனுக்கு பயந்து வாழ்கிற தலைவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் அப்பா ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நன்மையான திட்டங்களை கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பேற்பட்ட தலைவர்களை எங்கள் தேசத்துல அப்பா நீர் உண்டாக்கி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் நல்லவரப்பா என் தகப்பன் நல்லவரப்பா. நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து ஆமென் என்றும் பதில் கொடுத்ததற்காய் தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் ஆச்சரியமாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி 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 நன்றி. என் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஜெபிக்க வைத்ததற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். உடைய இருதயத்துக்கு ஏற்ற தலைவர்களை தகப்பன் அப்பா சித்தத்தின்படி தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். தேசம் அமைதலாய் இருக்க போறதுக்காய் நன்றி அப்பா. நன்மையாய் ஆண்டவரே அப்பா நன்மையினால நீ நிரப்ப போறதுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் வாழ்ந்து சுகித்திருக்க போறதுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரக்கு தாவே எந்தவித ஆண்டவரை கலவரமும் வன்முறையும் வராதபடி தேசத்துல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிட போறதுக்காய் களி கூறுதலை உண்டாக்கி கொடுக்க போறதுக்காய் நன்றி. எல்லா ஏமாற்று வேலைகள் தந்திரங்களை தடுத்து நிறுத்த போறதுக்காய் நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய விரலை தேவனுடைய விரலாய் தாகப்பண்ணீர் மாற்றி கொடுக்க போறதுக்காய் நன்றி அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவ சித்தத்தை எங்கள் விரல் மூலமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் நிறைவேற்ற போறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பன் அற்புதம் செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சமாதானம் வேண்டுமா ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். நிலை மாற வேண்டுமா ஜெபம் செய்வோம். மனமாற வேண்டுமா ஜெபம் செய்திடுவோம். முழங்காலில் நாம் நின்று விட்டால் முடியாது என்று ஒன்றுமில்லை. வாக்குத்தத்தம் நாம் பற்றி கொண்டால் வாழ்வில் இனி ஒரு தோல்வி இல்லை. வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். வேதனைகள் நீங்கவே ஜெபம் செய்வோம். வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம்.
சிங்காசனத்தில் வீட்டிற்கும் எங்கள் ராஜாதி ராஜாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவராகிய என் தேவனை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். என் தகப்பன் எங்களுடைய செபங்களை அங்கீகரித்து அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா நீர் பதில் கொடுக்க போறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் அப்பா இணைந்து செபித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், அதற்கேற்ற பிரதிபலனை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. தேசத்திற்காக நீங்க ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் எல்லாரும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தின் நன்மைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. என் தகப்பன் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களை எங்களுக்காய் நீர் செய்வீர் என்று விசுவாசத்தோடு அப்பா நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. ஆவியில நிரம்பி ஜெபித்திருக்கிறோம் அப்பா, உண்மையாய் ஜெபித்திருக்கிறோம், தாழ்மையாய் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவர், எங்க இருதயத்தை ஊற்றி ஜெபித்திருக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரமே. நான் தகப்பன் அற்புதம் செய்வீங்க என்று விசுவாசத்தோடு காத்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி. என் தகப்பனுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே வரக்கூடிய பதிலை நாங்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம் அப்பா. நீங்க தேசத்திற்கு சேமத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவீங்க, நிச்சயமாய் நன்மை செய்வீங்க, நிச்சயமாய் நல்ல தலைவர்களை கொடுப்பீங்க அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சுவாமி. நீங்களை பொறுப்பேற்று எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலனும் அதிகாரமும் என் தகப்பன் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.